தாய் மகளின் சண்டை. அன்னைக்கு காலையில 7 மணி துணியோட வீட்டுல புஜ்ஜிக்குருவியோட சத்தம் வீடெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜிக்குருவி ரொம்ப சத்தமா, அம்மா, என்னோட சிகப்பு ரிப்பன் எங்கம்மா? நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். துணிக்குருவி சமையல் அறையில இருந்தே ரொம்பவும் கோவமா, காலையில என்கிட்ட சண்டை வாங்குற அந்த ரிப்பனு உன் தலைக்கடியில தான் வச்சிருந்தேன், கொஞ்சம் கரெக்டா தேடி பாரு. நீங்க சொன்ன இடத்துல ரிப்பன் இல்லம்மா. என்ன ரிப்பனுக்கு என்ன காலு முளைச்சு அது நடந்து எங்கேயாவது போயிருச்சா? இல்லல, நீங்க தூக்கும் போது எங்கேயாவது தூக்கி போட்டிருப்பீங்க. இப்ப நான் கேட்கும் போது என்னையே திட்டுறீங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. துணிக்குருவி உடனே ஹாலுக்கு வந்து அங்க இருக்கிற தலகாணிய தூக்கி காட்டி, அப்போ இது என்னடி? இதுக்கு கால் முளைச்சு இது இங்கே உக்காந்துருக்கா? சரியா தேடுறது இல்ல, சும்மா என் கூட சண்டை போடுறது. அம்மான்னு எனக்கு ஒரு மரியாதையே இல்ல. காலையில எந்திரிச்ச உடனே சண்டை தான். புஜ்ஜி அந்த ரிப்பனை எடுத்துக்கிட்டு வாடி போன முகத்தோட, போது நிறுத்துங்கம்மா, காலையிலே தேடி கொடுத்துட்டேன்னு ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு பால் கொடுக்க சொன்னா என்ன கொடுத்துருக்கீங்க? தண்ணி ஏதோ கலந்து கொடுத்துருக்கீங்களா? என்ன ஏன்னா மஞ்சளா இருக்கே. ஐயோ புஜ்ஜி, பாவம் குழந்தை, கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகம் இருக்கட்டும்னு பாதாம் பாலை கொடுத்த குடிச்சிட்டு மஞ்சள் தண்ணின்னு சொல்றியா? உடம்பு நல்லா இருக்கணும்னு நான் உனக்கு பாதாம் பால் கொடுத்தா நீ பீஸா பர்கர்னு எதேதோ கேக்குற. ஐயோ கடவுளே, ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த காலத்துல நாங்க கூல தான் குடிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா நீங்க தான் இப்ப எதேதோ கேக்குறீங்கன்னு எதேதோ பேசுறீங்க. ஐயோ கடவுளே, இங்க பாருங்கம்மா, இப்போ ட்ரெண்டிங் எல்லாம் மாறி போச்சு. எனக்கு டிஃபனுக்கு இட்லி வேண்டாம், எனக்கு ஓட்ஸ் தான் வேணும். நான் தின்ன மாட்டேம்மா. நான் செஞ்சு கொடுக்கறேன் இட்லி தோசை எதுவுமே உனக்கு பிடிக்காது. உனக்கு ஓட்ஸ் வேணுமா? ஓட்ஸ் இரு, நாளைக்குல இருந்து பச்சை புல்ல கொண்டு வந்து போடுறேன். கொஞ்ச நேரத்துல பாத்ரூம்குள்ள இருந்து புஜ்ஜியோட குரல் கேட்டுச்சு. ஐயோ அம்மா, என்னோட குளிக்கிற சோப் எங்கம்மா? என் குளிக்கிற சோப்பை கொண்டு போய் நீங்க துணி துவைச்சு போடுறீங்களா? உடனடியா வந்து சோப் எடுத்து கொடுங்க. துணி வெளியில வந்து, ஐயோ புஜ்ஜி, கொஞ்சம் நிறுத்துறியா? உன்னோட பேபி சோப்பை கொண்டு போய் நான் எப்படி துணி துவைச்சு போட முடியும்? உன்னோட சோப்பு அங்கதான் எங்கேயாவது கீழே விழுந்து தண்ணியிலேயே கரைஞ்சு போயிருக்கும் பாரு. அம்மா, என்னோட இது ஒயிட் கலர் சோப் இந்த பிங்க் கலரா மாறி இருக்கு. நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க. என் சோப்பு வேணும். ஐயோ பைத்தியக்காரி, முதல்ல குளிச்சு முடிச்சிட்டு உள்ள வாடி. குளிச்சுட்டு வந்த புஜ்ஜி குருவி கண்ணாடி முன்னாடி நின்னு தயாராயிக்கிட்டு இருந்தா. ஐயோ அம்மா, எனக்கு ஃபேஸ் கிரீம் எங்கம்மா வச்சிருக்கீங்க? எனக்கு நேரமாவது, சீக்கிரமா வந்து எடுத்து கொடுங்கம்மா, எனக்கு வேணும். ஐயோ நீ சின்ன குழந்தைடி, உனக்கு எதுக்காகடி கிரீம் எல்லாம்? டிவில வர ஏடெல்லாம் பார்த்து நீ ரொம்பவே கெட்டு போயிருக்க. கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு போ. ஐயோ அம்மா, நான் பவுடரை போட்டுக்கிட்டா என் மூஞ்சி பேய் மாதிரி இருக்கும். நான் கிரீம் தான் போட்டுட்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிரீம் தான் போட்டுட்டு வராங்க. நீங்க தான் என்ன போடவே விட மாட்டேங்கிறீங்க. என்னம்மா, யாரோ ஏதோ செய்யறாங்கன்னு நீயும் அப்படியே செய்யறது தப்பு இல்லையா? நான் உனக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். அந்த கிரீம் எல்லாம் போட்டுக்கிறதுனால படிப்பு வராது, படிச்சாதான் முடியும். அப்போ புஜ்ஜி சத்தமா, அம்மா, எப்ப பார்த்தாலும் படி 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 படின்னு என்ன உயிரை வாங்குறீங்க. ஏமா என்ன இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னோட சந்தோஷம் முக்கியம் இல்ல, என்னோட படிப்பு, என்னோட ரேங்க் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். நான் எப்படி செத்தாலும் கவலை இல்ல. என்னடி ஒரு அம்மா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து பேசு. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நீ இப்ப கிளம்பி போ. என்னம்மா அடிக்கிறீங்களா? என்ன அடிங்க, அடிச்சு என்ன ஒரே தடவை சாவடிச்சிருங்க. அடடே, என்ன இது? காலையிலேயே அம்மா பொண்ணோட வார ஆரம்பமாயிடுச்சு. அட, என் தங்கம் எதுக்காக அழுவுறான்? பாவம் புஜ்ஜி ரொம்ப கவலையா, அத்தை வந்துட்டீங்களா? பாத்தீங்களா, எங்க அம்மாவுக்கு நான் கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன எங்க அம்மா அடிக்க வராங்க. ஒரு கிரீம் தான் கேட்டேன் வாங்கி கொடுங்கன்னு, அதுவே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எங்கன்னா சாமியாரா போயிடுறேன். அதை கேட்டு சின்ன காக்கா, நீ இமாலயத்துக்கு போறியா? அங்க குளிர் அதிகம், அதை விட இங்கேயே பெட்டரு. ஷோ, கொஞ்சம் வாய மூடுறியா? புஜ்ஜி நிலா மாதிரி. அம்மா புஜ்ஜி, நீ அழுவாதம்மா, உன் மூஞ்சி இப்படியே ரொம்ப அழகாதான் இருக்கு. என்ன சிச்சு, எரியிற நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி எங்க சண்டையை மூட்டி விட வந்துட்டியா? இவளுக்கு நான் செய்யற இட்லி வேண்டாமா, தோசை வேண்டாமா, இவளுக்கு ஓட்ஸ் வேணுமா, கிரீம் வேணுமா? இங்க பாரு, துணி நம்ம கால மாதிரி எல்லாம் இல்ல. இப்பத்து பசங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்ல. இங்க பாருமா புஜ்ஜி, நீ சொன்ன பேச்சு கேட்கலன்னா உங்க அம்மா நீ சண்டை போடு. புஜ்ஜி குருவி ரொம்ப கோவமா,
முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எங்க அம்மா எனக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்க அம்மா பேச்ச கேட்க மாட்டேன். நான் இன்னையில இருந்து சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்க போறேன். நான் எங்க அம்மா கிட்ட இனிமே பேச மாட்டேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஐயோ, எவ்வளோ பெரிய பேச்சு. சரி பரவாயில்ல, இன்னும் நானும் பார்க்க தான் போறேன். இதுக்கப்புறம் இந்த வீடு ரெண்டா பிரியுது. ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் நானு. புஜ்ஜி குருவி ஹாலுக்கு நடுவுல சுண்ணாம்பால ஒரு கோடை போட்டான். இங்க பாருங்க, இதான் லைஃப் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பக்கம் நீங்க வரக்கூடாது, அந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். சிச்சு காக்கா ரொம்ப சந்தோஷமா, வாரே வா, சூப்பர். இந்த வீட பார்த்தா பிக் பாஸ் வீடு மாதிரி இருக்கு. டே பன்னு, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாடா. கொஞ்ச நேரத்துல மகிக்கழுகு, லூசிபுரா, சோட்டுக்கிளி எல்லாருமே அங்க வந்தாங்க. அப்ப மகிக்கழுகு அதோட கண்ணாடிய சரி பண்ணிக்கிட்டு ரொம்ப கம்பீரமா, அட என்ன துணி இதெல்லாம்? நான் இதுவரைக்கும் ஊருக்குள்ள நிறைய சண்டைய பார்த்திருக்கேன். வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சண்டைய பார்த்ததே இல்ல. அப்ப லூசிபுரா கீழே இருக்கிற சுண்ணாம்ப பார்த்து, அடடே, எந்த பொடியில இந்த கோடை இழுத்திருக்கீங்க? இதோட வாசனைக்கு எனக்கு தும்மல் வருது. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள இந்த இடத்துல சரியா கோடு போடலையே. அப்போ சோட்டு அவருடைய போன்ல போட்டோ எடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே, சரி, எல்லாரையும் பிடிச்சு ஒரு போட்டோ பிடிச்சுக்கிறேன். குரூப்ல போடலாம். மதர் வர்சஸ் டாட்டர், தி கிரேட் வார். அத்தை, நீங்க இது வரைக்கும் சரியா பார்க்கல. இது பெரிய பிரச்சனை. அம்மா என்ன பத்தி கேர்லெஸ் பண்றாங்க. என் மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. ஆமா, எந்த மாதிரி அக்கறை உன் மேல இருக்கணுமா? எனக்கு அவங்க கிரீம் வாங்கி கொடுக்கணும். நான் சொல்றதெல்லாம் செய்யணும். முக்கியமா ரிமோட் என் கையில இருக்கணும். பாத்தீங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு புத்தி சொல்லுங்க. என் கூடிய அம்மானு கூட பார்க்காம என்ன மரியாதை இல்லாம பேசி சண்டை போடுறாளே. அத கேட்டு சிச்சு காக்கா, ஏன் பண்ணாம? இது டெமோக்ரஸி. மகி, நீங்க தான் ஜட்ஜ், நான் தான் லாயர். டே பன்னு, நீ தாண்ட சாட்சி. எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. எல்லாரும் சைலண்டா இருங்க பார்க்கலாம். புஜ்ஜி, நீ இந்த கோடை தாண்ட மாட்டேன்னு சொன்னியே. ஆமா, உனக்கு பசி எடுத்தா யார் உனக்கு சாப்பாடு கொடுப்பா? எனக்கு தேவையானதை நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். யாரோட உதவி எனக்கு தேவையில்லை. புஜ்ஜியோட சொப்பு சாமான கொண்டு வந்து அதுல அரிசி தண்ணிய ஊத்தி வெயில்ல வச்சா. என்னது, சோலார் குக்கிங்கா? இதுல சமையல் முடியும் போது 2026 ஆயிடும். அட, மூஞ்சென்ன வாடி போயிருக்கு. யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன். அன்னைக்கு மதியம் 1 மணி ஆச்சு. துணி சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சா. அந்த வாசம் வீடு முழுக்க பரவுச்சு. அப்போ சின்னு அந்த வாசத்தை பார்த்து, அட துணி ஆண்டி, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க குடுக்குறீங்களா? சாட்சிக்கு பலம் வேண்டாமா? டே பன்னு, நீ சாப்பிடலாண்டா. புஜ்ஜிக்கு தான் பசியே இல்லையாமே. புஜ்ஜி வயிறு பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பசிக்காது, நான் இப்படியே இருந்துடுறேன். அட புஜ்ஜி, இத பார்த்தா சாப்பாடு மாதிரியே தெரியல. கலைஞ்சிருக்கிற பாயசம் மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல சித்தி, எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை சித்தி. அடடே, ஏ புஜ்ஜி, நீ ரொம்ப கிரேட். அந்த காந்தி தாத்தாவும் உன்ன மாதிரி இருக்கலையோ என்னவோ. நான் உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன். இது பசியோட ராஜ்யமா இல்ல சாப்பாட்டோட ராஜ்யமா? இது பசியோட ராஜ்யமா இல்ல சாப்பாட்டோட ராஜ்யமா? ஐயோ அத்தை, பாட்டை நிறுத்துறீங்களா? எனக்கு தலையே சுத்துது. திடீர்னு வானிலை மாறுச்சு. மேகங்கள் எல்லாம் கருப்பாகி இடிமின்னல் சத்தமும் கேட்டுச்சு. ஐயோ, மழையில நான் நனைஞ்சிருவேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடி போச்சு. ஐயோ, என்னோட போன் நனைஞ்சிரும், நானும் கிளம்புறேன் அப்படின்னு பறந்து போச்சு. இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. மழை வர மாதிரி இருக்கு, எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படின்னு போயிடுச்சு. டே பன்னு, வாடா, மழை வர மாதிரி இருக்கு. அத்தை, அந்த குழம்பு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டா. டேய், கிளம்புறியா இல்லையா? எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. வீட்ல திடீர்னு கரண்ட் போச்சு. வீடெல்லாம் ஒரே இருட்டு, இடி சத்தம் வேற. பாவம் புஜ்ஜி குருவி நடுங்கிக்கிட்டே, ஐயோ மழை வருது. சிச்சு அத்தை, மகி தாத்தா, சோட்டு சித்தி, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? மறுபடியும் ஒரு இடி சத்தம். புஜ்ஜி பயத்துல அழவே ஆரம்பிச்சிட்டா. அம்மா, அம்மா, எனக்கு பயமா இருக்கு. எங்கம்மா இருக்கீங்க? துணி போய் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு வந்தா. புஜ்ஜி, நான் இங்கதாம்மா இருக்கேன், பயப்படாத. புஜ்ஜி உடனே கோட்டை தாண்டி போய் துணிய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அம்மா, என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க. அந்த இடி சத்தத்துக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே உங்க கூட சண்டை போட மாட்டேன். நம்ம ராஜி பண்ணிக்கலாம். துணி சிரிச்சுக்கிட்டே புஜ்ஜியோட தலையை தடவி, புஜ்ஜிமா, நம்ம பஞ்சாயத்துக்கு வந்தவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க பாத்தியா? யாரே இருந்தாலும் என்ன சண்டை தான் ஆனாலும் எப்பவுமே உன் கூட அம்மா இருந்தே ஆகணும். அம்மா, இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாம். ஓட்ஸ் வேண்டாம்,
மசாலா வேண்டாம், கிரீம் வேண்டாம். நான் சிச்சு அத்தையோட வார்த்தையை கேட்டு உங்க கூட சண்டை போட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எதுவுமே கேட்க மாட்டேன். மழை விட்டதும் மறுபடியும் சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. என்ன புஜ்ஜி, பயந்து போய் உங்க அம்மா கூட போய் சேர்ந்துக்கிட்டியா? இல்ல சாப்பிடாத குழம்பு வாசனை தாங்க முடியாம போயிட்டியா? என்ன நீ? புஜ்ஜி துணி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு, ஐயோ அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பசி எடுக்கும் போது திமிர காட்டக்கூடாது. பசி எடுக்கும் போது திமிர காட்டவே முடியாது. எங்க அம்மா கையில இருக்கிற கைரசி உங்க வார்த்தையில இல்ல. நீங்க போய் உங்க புள்ளைக்கும் சாப்பாடு கொடுங்க. பாத்தியா சிச்சு, எங்களுக்குள்ள முள்ள கொண்டு வந்து போட்டா அது உனக்கு தான் திருப்பி குத்தும். அப்போ வெளியில இருந்து பார்த்த சின்ன காக்கா, அத்தை, சாம்பார் மிச்சமா இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம்ல? துணி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க. புஜ்ஜி அந்த கோட்டை அழிக்க முயற்சி பண்ணா. புஜ்ஜி, இந்த கோடை அழிக்காத, அப்படியே இருக்கட்டும். பசி வந்தாலும் கோவம் வந்தாலும் எப்பவுமே உன் கூட இருக்கிறது அம்மாதான்னு உனக்கு ஞாபகம் வரணும்ல. மகிக்கழுகு மறுபடியும் வந்து, இந்த பஞ்சாயத்து இங்கே முடியுது. அம்மாவோட பாசத்து முன்னாடி எதுவுமே நிக்காது. எல்லாரும் சிரிச்சாங்க. பறவைங்களோட ஊர்ல அது ஒரு அழகான மதிய நேரம். ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாமே முயலோட வேகத்திலையும் ஆமையோட வேகத்திலையும் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. காத்து மெதுவா வீசிக்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மரத்தோட நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில குளிரா இருந்தாலும் துணியோட வீட்டுக்குள்ள மட்டும் ரொம்ப அனலா இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கோவத்தோட கண்ணெதிர்க்க இருந்த தட்டை பார்த்து, அம்மா, மறுபடியும் வெண்டைக்காய் குழம்பா? முந்தா நேத்தும் அதுதான், நேத்தும் அதுதான். இந்த பச்சை காய்கறிய சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமயே இருக்கலாம். எனக்கு இந்த காய்கறி எல்லாம் சாப்பிட பிடிக்கல. எனக்கு ஸ்வீட்டு தான் வேணும். பாயசம் செஞ்சு கொடுக்குறீங்களா? இல்லனா சிச்சு அத்தை கிட்ட இருந்து பஜ்ஜி வாங்கிட்டு வந்து கொடுங்க. துணி ரொம்ப கோவமா, சாப்பிடுறீ திமிரு பிடிச்சவள. வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்ல மூளை வேலை செய்யும். மேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணலாம். ஸ்வீட் சாப்பிட்டா மேல அதிகமா பறக்க முடியாது, குண்டாயிடுவேன். அதெல்லாம் நீயே சாப்பிடு. ஆனா நீ கொடுக்கறது எதுவுமே எனக்கு வேண்டாம். நானே போய் எனக்கு என்ன கிடைக்குதோ பார்த்து சாப்பிட்டுக்கிறேன் போ. புஜ்ஜி கோவத்துல அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்ததுக்கு அப்புறமா புஜ்ஜியோட பசி இன்னும் அதிகமா தான் ஆச்சு. ஆனா அவங்க அம்மா மேல இருக்கிற கோவம் மட்டும் கொஞ்சமும் குறையல. ஐயோ கடவுளே, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எனக்கு கிடைக்காதா? கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊரியலையில இருக்கிற பாலடைஞ்ச கிணறு கிட்ட போனா. அங்க ரொம்பவும் பெருசா இருந்த ஒரு பாறை இருந்துச்சு. அந்த பாறைக்கு பின்னாடி அடர்ந்த காடு இருந்துச்சு. புஜ்ஜி ரொம்பவும் கோவத்தோட அங்க இருக்கிற புதருக்கு பின்னாடி போய் உக்காந்துக்கிட்டான். அப்பதான் அந்த பக்கமா சோட்டு கிளி வந்தான். சோட்டுவோட வாயில ஒரு கொய்யா பழம் இருந்துச்சு. அதை பார்த்து புஜ்ஜிக்கு பசி இன்னும் அதிகமாச்சு. அப்ப புஜ்ஜி அவளுடைய மனசுக்குள்ள, அட, அந்த கொய்யாப்பழம் எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த சோட்டுவை பயப்படுத்தி அதை நானே எப்படியாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு புஜ்ஜி குருவி அவளுடைய குரலை மாத்தி ரொம்ப கம்பீரமான குரல்ல இப்படி சொன்னா. ஓம் கிரீம் பாம் புஷ். யார் இது இங்க சத்தம் போடுறது? சோட்டு பயந்து போயிட்டான். அங்க இங்கன்னு பார்த்தான். ஆனா யாருமே இல்ல. பயம் இன்னும் அதிகமாச்சு. யார் அது சத்தம் போடுறது? நான் தான் கல்லு, ரொம்ப சக்தி இருக்கிற கல்லு. நான் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தபசு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு முழுப்பு தட்டுச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது. சோட்டும் ரொம்ப பயந்து போய், என்னது கல்லு பேசுதா? ஐயோ பேயி! ஐயோ மரமண்ட, நான் பேயி இல்ல, நான் தான் கடவுள். எனக்கு இந்த பழத்தை நெய்வேத்தியமா கொடு, இல்ல நான் உன்னை சட்னி பண்ணி சாப்பிட்டுருவேன். சோட்டும் பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயோ அப்படியெல்லாம் செய்யாதீங்க, இந்தாங்க சுவாமி பழம். அப்படி அந்த பழத்தை அங்கேயே வச்சு, ஐயோ கடவுளே காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அவன் ஊருக்குள்ள போனான். அப்பதான் புஜ்ஜி அங்க வந்து அந்த கொய்யா பழத்தை சந்தோஷமா சாப்பிட்டான். அப்ப புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, அட இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னைக்கு எனக்கு பண்டிகை தான் போ. அதுக்குள்ள சோட்டுக்கிளி ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்தான். மஹிக்கழுகு, சிச்சு காக்கா, லூசிபுரா, சின்ன காக்கா எல்லாரோட சேர்ந்து அவனும் அங்க வந்தான். அதை பார்த்து புஜ்ஜி குருவி மறுபடியும் புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்போ சிச்சு காக்கா ரொம்ப டயர்டா, ஏண்டா சோட்டு, உண்மையிலேயே கல்லு எங்கேயாவது பேசுமா, இல்ல இது உன்னோட பிரமையா?
ஐயோ சோட்டு அத்தை, நான் சொல்றது உண்மைதான். அங்க பாருங்க, என்னோட கொய்யாக்கா பழம் காணோம். எல்லாரும் பார்த்தாங்க. அங்க கொய்யா பழம் இல்ல. மகிகளுக்கு ரொம்ப சந்தேகமா. ஆமா ஆமா, இது ஏதோ அதிசயமான விஷயம்தான். அப்போ சிச்சு காக்கா, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா? புச்சி மறுபடியும் கம்பீரமா, யார் அது என் மேல கை வச்சு சத்தம் போட்டு பேசுறது? பயம் இல்லையா? எல்லாருமே அதை கேட்டு பயந்து போயிட்டாங்க. ஆனா சிச்சு காக்காவுக்கு பயமும் இருந்துச்சு, கூடவே ஆசையும் இருந்துச்சு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. என் பேரு சிச்சு காக்கா. நான் இந்த ஊர்லயே பெரிய பிசினஸ் மேக்னேட். நான் எல்லாரோட ஆசையை தீர்த்து வைக்கிற கல்ப விருட்ச மரம். யாரு என்கிட்ட எது கேட்டாலும் என்னோட கோரிக்கை ஈடேறுனா கண்டிப்பா நிறைவேற்றுவேன். என்னோட ஆசையை ஈடேத்தலனா கண்டிப்பா அவங்களுக்கு நான் பெரிய தண்டனையை கொடுத்துருவேன். அப்போ சின்னம், நாங்க காக்காங்களாச்சு, எப்படி எங்களை நாங்களே சுட்டுக்கிறது? ஏய் சும்மா இருடா, சாமி நம்மளுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துற போது. சுவாமி, நான் இந்த ஊரோட பிரசிடென்ட் ஆகணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அப்போ புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, அப்படியா? உங்களுக்கு இந்த வேலையை நான் செஞ்சு கொடுக்கணும்னா நீங்க ஏதாவது தியாகம் பண்ணணும். என்ன சுவாமி, உங்களுக்கு என் புள்ள வேணுமா? இந்தாங்க கூட்டிட்டு போங்க, இவனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா, எனக்கு மனுஷங்க எல்லாம் தேவையில்லை. எனக்கு சுட சுட லட்டு, அதே மாதிரி சூட மைசூர் பாக்கு வேணும். யாரு எனக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்களோ அவங்களுக்கு நான் நல்லதே தான் செய்வேன். சிச்சு, இது ரொம்ப நல்ல பேய். ஏ பன்னு, வாட வாங்கிட்டு வரல. அப்போ லூசி, சுவாமி, நான் இந்த உலக அழகியாவணும், அதுக்காக நான் என்ன செய்யணும் சுவாமி? என்னோட மூக்கு செகப்பாவும் சிறகுங்க இன்னும் நல்லா வளரணும். நீங்க லூசி ஆண்டியா? நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் ஒரு 10 நாள் குளிக்காம மண்ணுல நல்லா விளையாடணும், அப்பதான் நீங்க இன்னும் கலர் ஆவீங்க. அப்படியே நீங்க இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்க. என்னது, 10 நாள் வரைக்கும் குளிக்க கூடாதா? ஏ லூசி, வாய மூடு. சுவாமி சொன்னா அது சரியாதான் இருக்கும், அப்படியே செஞ்சிடலாம். சுவாமி, என்னோட டிராவல் எப்படி நடக்கும்? உன்னோட டிராவல் ரொம்ப நல்லா நடக்கும். ஆனா உன் வண்டிக்கு நீ தேங்காய் கொண்டு போய் ஊத்து, நல்லா இன்னும் வேகமா ஓடும். அப்படியே ஊத்துனா பஸ் ஸ்பீடா ஓடும். ஐயோ சுவாமி, டீசல் ஊத்துற இடத்துல தேங்காய் ஊத்துனா இன்ஜின் பாழாயிடாதா? இங்க பாரு, எனக்கே திருப்பி பேசுறியா? சாபம் கொடுக்கறேன் பாரு. ஐயோ சுவாமி, வேண்டாம் வேண்டாம். சாமியாரோட பேச்சை கேட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா ஸ்வீட்டை தேடி போச்சு. லூசி சேத்து தேடி போனா. குஹு இளநிய தேடி போனா. இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. புஜ்ஜி போட்ட பிளான் சக்சஸ் ஆச்சு. சிச்சு காக்கா நிறைய ஜாங்கிரியையும் அதே மாதிரி லட்டையும் கொண்டு வந்துச்சு. மகிகளுக்கு ஒரு கூட நிறைய மீனை கொண்டு வந்துச்சு. மகிக்கு மீன் பிடிக்கலனாலும் பாறை கேட்டுச்சே அப்படின்னு கொண்டு வந்துச்சு. பாவம் லூசி உடம்பெல்லாம் சேத்து பூசிக்கிட்டு அங்க வந்து நின்னு இருந்தா. சுவாமி சொல்லுங்க, நீங்க கேட்ட லட்ட கொண்டு வந்திருக்கேன், எப்ப நான் நினைச்சது நடக்கும்? புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா அதை பார்த்து கொஞ்சம் கம்பீரமா, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கண்ணு மூடிக்கிங்க, யாரும் கண்ணை திறக்க கூடாது. அந்த லட்டை நான் சாப்பிடணும், அதை நீங்க பாத்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுவீங்க. எல்லாரும் பயந்து போய் கண்ணை மூடிக்கிட்டாங்க. அப்போ புதருக்குள்ள இருந்த புஜ்ஜி குருவி சத்தமே போடாம வெளியில வந்தா. எல்லாரும் கண்ணு மூடிருக்காங்களா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சிச்சு காக்கா எடுத்துட்டு வந்த ஸ்வீட் எல்லாத்தையுமே கொண்டு போய் தூரமா ஒளிச்சு வச்சுட்டா. ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம். அப்பதான் அந்த பக்கமா டுனி வந்தா. அவ கையில அந்த வெண்டைக்காய் குழம்பு கிண்ணம் இருந்துச்சு. அவளுடைய பொண்ணான புஜ்ஜியை தேடிக்கிட்டு தான் அங்க வந்தா. அட, என்ன இது? இங்க எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன பண்றாங்க இவங்க? துணி அங்க வந்து பாக்கும்போது அந்த கிணத்துக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண்ணை இருக்க மூடி இருந்தாங்க. அவருடைய பொண்ணு புஜ்ஜி மட்டும் அந்த கிணத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு லட்டு ஜாங்கிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. வாய் நிறைய ஸ்வீட் தான் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே துணிக்கு விஷயம் புரிஞ்சுது. அவளுக்கு அதை பார்த்து சிரிக்கணுமா கோவப்படணுமான்னு தெரியல. எதுவும் சொல்லாம அமைதியா அவ புஜ்ஜி பக்கத்துல வந்து நின்னு, என்ன பேசுற கல்லு, உனக்கு வெண்டைக்காய் குழம்பு வேண்டாவா? உடனே புஜ்ஜி குருவி, ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சத்தமா கத்துனா. ஆனா வாயில லட்டு வச்சுக்கிட்டு இருந்ததுனால வார்த்தை சரியா தெளிவா வெளியில கேக்கல. அப்போ சிச்சு காக்கா கண்ணு திறக்காமலே, ஐயோ சுவாமி, என்ன பண்றீங்க? குளும் குளும்னு ஏதோ சத்தம் கேக்குது, அதுதான் மந்திரமா? அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, பக்தருங்களா கண்ணு திறந்து பாருங்க, சுவாமிஜி தரிசனம் கொடுக்கறாரு. உடனே பறவைங்க எல்லாருமே கண்ணு திறந்து பார்த்தாங்க. அப்ப எதிர்க்க துணி புஜ்ஜி 2 பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க.
சிச்சு காக்கா கொண்டு வந்த ஸ்வீட் எல்லாமே இப்ப புஜ்ஜியோட வாயிலையும் கையிலையும் இருந்துச்சு. அதை பார்த்து சிச்சு ரொம்ப ஷாக்கா, புஜ்ஜி என்னது இது, நீனா பேசுறதில்ல அப்படின்னு சொன்ன? அந்த கல்லுக்கு அந்த மாதிரி பேரு வச்சதே நீங்க தானே? உங்களோட பேசாத கல்லு இப்போ லட்ட முழுங்கி இருக்கு தெரியுமா? சிச்சுவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏ கள்ளக்குருவி, எனக்கே துரோகம் பண்றியா? என் பையன்கிட்ட தியாகம் பண்ணுன்னு சொல்றியா? இரு இரு, இப்பவே உன்னை வறுத்து தின்னுறேன் பாரு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, பசி எடுத்துதான் இப்படி தப்பு பண்ணிட்டேன். இன்னும் எப்ப இப்படி பண்ண மாட்டேன் அத்தை. அப்போ லூசி ரொம்ப கோவமா, ஐயோ, அப்படின்னா நான் மண்ணுல குளிக்கணுமா? என்னோட அழகு, நீங்க எப்படி அழகா இருந்தாலும் மீன் மட்டும் சாவல. ஐயோ, இவங்க பேச்சு கேட்டு என் பஸ்ல தேங்காய் ஊத்துலப்பா. சிச்சு காக்கா புஜ்ஜியை துரத்தும் போது துணி சிரிச்சுக்கிட்டே அவளை தடுத்து நிப்பாட்டினா. ஐயோ, ஏதோ விடுச்சிச்சு, ஏதோ திங்கினோம் அப்படின்னு பேராசப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட. அவத்தான் சின்ன குழந்தை, நீயும் போயும் கல்லுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த. அப்போ சிச்சு காக்கா, ஆமான் துணி, நானும் பேராசப்பட்டு ஆசைப்பட்டுட்டேன். ஆனா துணியோட குரல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அவ ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டா வருவான். லட்டு எல்லாம் புஜ்ஜியே தின்னுட்டா. அப்போ புஜ்ஜி, ஏ சின்ன சாப்பிடலடா, உனக்காக ஜோபுக்குள்ள 2 வச்சிருக்கேன், இந்தா கேட்ச். புஜ்ஜி லட்டு தூக்கி தூரமா போட்டா. அப்ப சின்ன காக்கா அவன் கொக்கால அதை கவி பிடிச்சான். அதை பார்த்து சிச்சு காக்காவும் சிரிச்சுது. இங்க பாரு புஜ்ஜி, இன்னைக்கு என்னவோ போனா போகுதுன்னு சும்மா விட்டுட்டேன். ஆனா நாளைக்கு என்னோட ஹோட்டல்ல நீ தட்டு கழுவுன பாரு. அத்தை, நாளைக்கு வந்து உங்க ஹோட்டல்ல தட்டு கழுவுற, எனக்கு பஜ்ஜி கொடுப்பீங்கல்ல அத்தை? எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் புஜ்ஜி குருவிக்கு வெண்டைக்காய் குழம்போட சேர்த்து சிச்சு காக்காவோட ஸ்பெஷல் ஸ்வீட்டும் கிடைச்சுது. பொய் சொன்னா பிரச்சனை வரும், ஆனா சில நேரத்துல சிரிப்பு வரும் அப்படிங்கறத புஜ்ஜி புரிஞ்சுக்கிட்டான். மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டு இருந்தா புஜ்ஜி மாதிரி யாரால வேணும்னாலும் நம்மள ஏமாத்த முடியும். அதனால நம்ம சந்தோஷத்தை நாம இழக்க வேண்டியதா இருக்கும்.